குட் ஈவினிங் ப்ரோ. ஹாய், குட் ஈவினிங் ப்ரோ. ஹாய். ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் 2 வீடியோ நான் வந்து ஒரு 2 டேஸாக பார்த்துட்டு தான் அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே. எவ்வளோ யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம், ஆனால் இவ்வளோ சிம்பிளிஃபைடாக இவ்வளோ அருமையாக இது வரைக்கும் நான் பண்ணினதே இல்லை. தேங்க்ஸ். கொரோனாவுக்கு பிறகு ஒர்க் இல்லாததுனால இந்த மாதிரி வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு தன்னார்வத்தில் படிக்க ஆரம்பித்தோம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான வீடியோ பார்த்துருக்கேன், பட்டு எதுலேயும் தெளிவில்லை. ஆனால் உங்கள் 2 வீடியோ மாதிரி அந்த 2 வீடியோவும் உங்கள் 2 வீடியோவும் ஒரு 200 வீடியோவுக்கு சமம்னு சொல்லலாம். சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அதாவது பார்த்தீங்கன்னா 2 டாபிக் தான். அதாவது நம்ம வந்து நம்மளோட சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? எஸ்எம்சி சீரீஸில் 2 வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, அடுத்து ஆர்டர் ஃப்ளோ. இந்த 2 வீடியோஸும் நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 வீடியோஸில் இருக்கிற உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸை நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். இதில் ஒரு சில டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க, இல்லைனா நானே பேசிக்லேருந்து திருப்பி ஒரு தடவை ஆரம்பிக்கிறேன். நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஆர்டர் ஃப்ளோனா என்னங்கிறத நான் குயிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. இப்போ அந்த சொல்லுங்கள். அந்த குரூப்பில் ஒரு ஷார்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இருங்க பார்க்குறேன். இதானா இந்த சத்யா? ஓகே, ஃபைன். சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரீசெண்ட் லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரீசெண்ட் ஐயா வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணோம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஸ்டார்டிங் மட்டும் அந்த எல்லோ கலர் பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஆமாம். அதில் கண்டினியூஸாக ஹையர் ஐ ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? அதுல எப்படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம போடலாம்? ஓகே. ஹை அண்ட் லோ எப்படி மார்க் பண்ணலாம்? ஓகே ப்ரோ, டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது என்ன சார்ட்டு? இது வந்து ஆஸ்திரேலியன் US டாலருங்களா? சரி இருங்க, நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட இதே கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் நம்ம டிஸ்கார்ட்லேயே. இதே சேம் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புல் பேக் வந்து வேலிட் இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 சேம் கொஸ்டின்ஸ் தான், நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நீங்கள் காமிச்சது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஆசியில் உங்களோட டவுட்டு 4 ஹவர் போட்டிருந்தீங்க இல்லையா? நானும் 4 ஹவர் ஸ்விட்ச் ஆகினேன். அதில் எந்த இடம்? ஆகஸ்ட்டு, ஜூன்லேருந்து ஜூலை வரல. ஓகே. மே. ஓகே, இந்த ஏரியா தானே? கரெக்டாக ப்ரோ? ஓகே சரி. அதாவது இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க இந்த ஏரியாக்களில், கரெக்டாக? சரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ரூல் என்ன? நமக்கு ஒரு ஸ்விங் இருக்கும், ஓகேவா? இங்கே நமக்கு ஸ்விங்கோட ஹை இருக்கும். அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா பிரேக் பண்ண பிறகு தான் இந்த ஸ்விங் லோ நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், கரெக்டாக? இது உங்களுக்கு ஸ்விங் ஹை ஆயிரும், இது ஸ்விங் லோ ஆகிடும். சரி, இதான் நம்மளோட சிம்பிள் ரூல். இதை இப்போ இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணலாம்? நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். சரி, இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்விங் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டர்ஸும் ஒரு ரூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா விசிபிள் ரிவர்சல், ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், விசிபிளாக ப்ரைஸ் எங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அதுதான் நம்மளோட ஸ்விங் பாயிண்ட்டு. சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்த மட்டும் நல்லா கவனிங்க. இந்த ஏரியாவுக்கு ப்ரைஸ் இறங்கிட்டு தான் திருப்பி மேலே போயிருக்கு இல்லையா? இப்போ நான் சார்ட் ஓப்பன் பண்ணும்போது நான் ப்ரைஸ் இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து விசிபிள் ரிவர்சல் இது என்னோட விசிபிள் ரிவர்சலா? இது ஓகேவா? இது வந்து விசிபிள் ரிவர்சல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா ப்ரைஸ் என்ன இருக்குது, இது இங்கேருந்து இது வரைக்கும் ப்ரைஸ் என்ன இருக்குது, டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆகிட்டு இங்கேருந்து உங்களுக்கு என்ன ஆகிருக்கு, திருப்பி புல் பேக் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு, ஓகேவா? அப்போ இந்த லெக்கு கீழே இறங்கி இங்கே வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகிருக்கு, திருப்பி புல் பேக் எடுத்து நம்ம கண்ணுக்கே தெரியுது, விசிபிளாக இருக்குது, திருப்பி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆகி இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண பிறகு நம்மளோட இந்த ஹையஸ்ட் பீக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஸ்விங் ஹை ஆயிரும். இப்போ ப்ரைஸ் என்ன ஆகிருக்கு, அந்த ஸ்விங் ஹையை ப்ரைஸ் திருப்பி பிரேக் பண்ணியிருக்கா? இந்த நான் சொல்கிறேன்.
நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். சில பேர் வந்து ஃபோனில் பார்ப்பீங்க, உங்களுக்கு சரியாக தெரியாது. பாருங்கள், விசிபிள் ரிவர்சல். அங்கே வந்து விசிபிள்ங்கிறது தான் மேட்ரு. ஓகேங்களா? ப்ரைஸ் டவுன் ஆகிட்டு விசிபிளாக நம்ம கண்ணுக்கு தெரியுது, மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்கியிருக்கு. அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ண உடனேயே, இந்த இடம் பிரேக் ஆன உடனேயே உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிரும்? இதோட டாப்பு பாயிண்ட் தான் அவங்களோட ஸ்விங் ஸ்ட்ரக்சராக கன்ஃபார்ம் ஆகிடும். சரி, இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். அடுத்து பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் என்ன இருக்குது, திருப்பி மேலே போய் உங்களோட ப்ரீவியஸாக இருக்க அந்த ஸ்விங் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை வந்து ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ண உடனேயே இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு? சத்யா ப்ரோ சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? இந்த டவுன் ட்ரெண்டில் இருந்தோம். இங்கே நம்ம என்ன ஆகிட்டோம்? அப் ட்ரெண்ட் ஸ்விட்ச் ஆகிட்டோம். சரிங்களா? அப்போ உங்களோட ஸ்விங் லோஸ் பிரேக் பண்ணிகிட்டே வருது. ஒரு பாயிண்ட்டில் பிரேக் பண்ணி, அதாவது கீழே பிரேக் பண்ணிகிட்டே வந்திருக்கும். ஒரு பாயிண்ட்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா அப் சைடில் வந்து பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த அப் சைடில் இங்கே நமக்கு பிரேக் ஆன இடம் இந்த இடம். அப்படி எப்போ உங்களுக்கு வந்து பிரேக் ஆகுதோ அப்போ ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிரும். அப்போ இது வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்டில் இருந்தோம், இங்கேருந்து நம்ம அப் ட்ரெண்டுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டோம். சரியா? இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே கிளியரா? வேறு யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருக்குன்னா கேளுங்க, நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த ப்ரைஸில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே மார்க் பண்ணி காட்ட போகிறேன். இந்த இடம் வரைக்கும் நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். புரிஞ்சு ப்ரோ. இதில் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு இன்க்ளூட் பண்ணலாமா எப்படி? இல்லை, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ எஸ்எம்சிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாருமே. நீங்கள் மார்க்கெட்டில் போய்ட்டு எஸ்எம்சின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய புக்கே போட்டுடலாம். நீங்கள் காலேஜில் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு புக்ஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி பெரிய பெரிய புக்காகவே நீங்கள் போட்டுடலாம். ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணியாச்சு எஸ்எம்சிங்கிற நேம். என்னை கேட்டால் நீங்கள் அவ்வளோலாம் இதுவுமே தேவை கிடையாது. ஈவன் இன்டியூஸ்மெண்ட் கூட அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கான்செப்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரேடிங் கஷ்டமாகிட்டே வரும். சரியா? ட்ரேடிங்கிறது நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லையா, ஒரு பஸ் டிக்கெட்டு பின்னாடி ஜஸ்ட்டு 3 லைன்ஸில் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கணும். எந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம். நீங்கள் எல்லா கான்செப்ட்டையும் உள்ளே கொண்டு வந்து எஸ்எம்டியா, ஃப்ளிப்பா, சாக்கா, பாசா, எம்பாசா, எல்பாசான்னு சொல்லிட்டு இப்போ யோசிங்க அப்படின்னா நம்மளால் ஆர்டர் எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு எஸ்எம்சிஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் நம்மளோட இந்த வெபினார்ஸை நீங்கள் வந்து எஃபெக்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஓகேவா? நான் சிம்பிளாக தான் சொல்லுவேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி எஸ்எம்சி நீங்கள் பார்த்த எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒரு ஓரமாக நோற்றி வச்சுருங்க. இப்போ நான் சொல்ல போகிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரோ, என்ன பண்ணால் நமக்கு பணம் வரும் அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து போட்டிங்க அப்படின்னா பணம் வருமானா சத்தியமாக வராது. ஏன்னா எஸ்எம்சியில் இப்போ எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் பண்ணுற தப்பே இது தான். ஷார்ட்டில் எல்லாத்தையும் போட்டு மார்க் பண்ணி வச்சு கடைசியில் ஒரு என்னன்னே அவங்களுக்கு புரியாது, அனலைஸ் பண்ணி பேரலைஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? சாக்கு, ஃப்ளிப்பு, எம்பாஸு, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், விசிபிள் ரிவர்சல் எங்கே இருக்குது? விசிபிள் ரிவர்சல் ஆகிற இடம் ஸ்விங் பாயிண்ட்டு. ஸ்விங்கை வந்து கண்டினியூஸாக டவுன் சைடில் பிரேக் பண்ணிட்டே போச்சுன்னா டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்டில் ஃப்ளிப் ஆகும் ப்ரைஸ். ஆப்போசிட்டில் இருக்க ஸ்விங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ அப் ட்ரெண்டில் மாறும். இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்களா? சாக்கு யோசிக்க வேண்டாம், விக் பிரேக் யோசிக்க வேண்டாம், பாடி பிரேக் யோசிக்க வேண்டாம், இதை பற்றியுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு விக்கை வச்சு பிரேக் பண்ணாலே அது பிரேக்கு தான். ஓகே ப்ரோ. சரியா? கிளியர். வேறு யாருக்கும் டவுட் இருக்கா? நான் இந்த இடம் வரைக்கும் சொல்லியிருக்கேன்ல, அதாவது ப்ரைஸிங் வந்து நான் உங்களுக்கு விசிபிள் ஸ்விங் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இதுக்கப்புறமேட்டு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா? ஓகே ப்ரோ, கிளியர் ப்ரோ. ஓகே, சூப்பர். சரி, அடுத்து போகலாம் வாங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடம் எனக்கு என்ன இருக்குது, புல் பேக் ஆகிருக்கா? இது நீங்கள் வந்து ரிவர்சல்னு சொல்லுவீங்களா இல்லை கண்டினியூஷன் சொல்லுவீங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் இங்கே சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட்டு, கண்ணுக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் எங்கே ரிவர்ஸ் ஆகுது அதுதான் ஸ்விங் பாயிண்ட்டு. நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை கலர் பாக்ஸு. நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கோம். சரியா? டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கோம். மொதல் ஸ்ட்ரக்சர் பிரேக் இங்கே தான் நடந்திருக்கு. ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஸ்விட்ச் ஆன பிறகு ப்ரைஸ் இந்த இடத்துல திருப்பி என்ன ஆயிருக்கு, கீழே இறங்கியிருக்கு. சரியா? இதை வந்து இதை வந்து ரிவர்ஸ்னு சொல்லுவீங்களா? இல்லை, அதாவது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி இப்படியெல்லாம் போகாது.
நான் எக்ஸாம்பிள் காமிக்கும் போது இப்படி நான் வரைஞ்சி காமிப்பேன். ஓகேங்களா? இப்படி போய் போனால் அப் ட்ரெண்ட் ப்ரோ, இப்படி கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ப்ரோ நான் காமிப்பேன். இது வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரியாக இருக்கும் ரியல் டைமில். மார்க்கெட் ரியல் டைமில் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக? அதை வச்சு சொல்லுங்கள். இந்த ப்ரைஸு ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதோட ஆரிஜின் பாயிண்ட் இது. இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது ப்ரைஸு, இதோட ஆரிஜின் பாயிண்ட் இது, இங்கே இருக்குது ஆரிஜின் பாயிண்ட்டு. சரியா? ஆரிஜின் பாயிண்ட்டு இங்கே இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு 2 லைன் வரைஞ்சி காட்டுறேன். இந்த 2 லைனில் எது ரிவர்சல் இல்லைன்னு சொல்லுங்கள். உங்களோட கண்ணுக்கு எது ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியுதுங்கிறத சொல்லுங்கள். சரியா? சார்ட்டை மறந்துடுங்க. இப்போ நான் 2 லைன் வரைகிறேன். என்னோட க்ரீன் லைன் வந்து ரிவர்ஸ் ஆன மாதிரி இருக்கா, ரெட் லைன் வந்து ரிவர்ஸ் ஆன மாதிரி இருக்கா? ரெட். ஏன் ரெட் ப்ரோ? ஏன் ரெட்? ஏன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா கீழே இறங்கி இது கீழே இறங்கிருங்கிறத சொல்கிறீங்க அப்படின்னா எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு சொல்கிறீங்க? ப்ரீவியஸ் இருக்கிற ஹைல வந்து இல்ல கீழே ப்ரீவியஸா இருக்க லோக்கு கிட்ட வந்திருக்குன்றதுனால அது நம்ம இறங்கி இருக்கு. எக்ஸாக்ட்லி, இதுதான் பாயிண்ட். பையருக்கு ஈக்குவல் செல்லர் வந்திருக்காங்க. இதுதான் பாயிண்ட். புரியுதா? இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்க இந்த 2 இமேஜையும் இங்கே இருக்க சார்ட் ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணுங்க. இது வந்து எது மாதிரி இருக்குது? இப்போ இங்கே இருக்க நான் வரைஞ்சிருக்க இந்த பாக்ஸ் வந்து பச்சை லைன் மாதிரி இருக்கா, சிகப்பு லைன் மாதிரி இருக்கா? கிரீன் லைன் மாதிரி இருக்கு ப்ரோ. கிரீன் லைன் மாதிரி இருக்கு. அப்போ அது ரிவர்சல் இல்லையா? இல்ல, ரிவர்சல் இல்ல ப்ரோ. அப்போ அது உங்கள் ஸ்விங்கே கிடையாது. ஓகேவா? அது உங்கள் ஸ்விங் பாயிண்ட்டு கிடையாது. 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அதாவது மார்க்கெட் வந்து எப்போதுமே 100% இப்படி தான் போகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீங்கள் அந்த லெக் நீங்கள் மார்க் பண்ணும்போது ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஸ்விங்காக இப்படியே போயிட்டே இருக்கும் கண்டினியூஷனாக. பார்த்துருக்கீங்களா? ப்ரைஸ் வந்து என்ன ஆகுனா இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி வரும். சரியா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வரும். இவ்வளோ தான் நடக்கும் ப்ரைஸில். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். சரி, இங்கே நல்ல கவனிங்க. இங்கே உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? இப்போ இந்த இடத்துல இருந்து இதான் ஆரிஜின் பாயிண்ட் சொன்னேன், நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இந்த லெக்கை கம்பேர் பண்ணும்போது இதை நான் உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க இதுதான் என்னோட ப்ரைஸ் லெக்கு. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோவில் ஸ்விங்கு டு ஸ்விங்கு, அதுதான் ப்ரைஸ் லெக்கு. சரியா? இந்த ப்ரைஸ் லெக்கை பாருங்கள். இந்த ப்ரைஸ் லெக்கோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் இங்கே இந்த புல் பேக் ஆகிருக்குல்ல, ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்குல்ல, இதோட சைஸ் எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட ஆரிஜின் எங்கங்கிறத நீங்கள் பார்க்கணும் முதல்ல. அது ஆரிஜினில் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் லெக் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் புல் பேக் ஆகும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து விசிபிளாகவே நமக்கு ரிவர்சல் மாதிரி தெரியல. இது ஜஸ்ட்டு ஒரு மைனர் புல் பேக்கு தான் அது பேர். சரிங்களா? ட்ரெண்டு இன்னும் உங்களுக்கு அப்சைடில் தான் கண்டினியூஷன் ஆகி போயிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் எப்போதுமே ஒன்று நல்லா கவனிக்கணும். ட்ரெண்டு கண்டினியூஷன் ஒன்று இருக்குது, ட்ரெண்டு ரிவர்சல்னு ஒன்று இருக்குது. கண்டினியூஷனாக என்ன சொன்னேன்? பேக் டு பேக்கு லோஸையோ ஹைஸையோ பிரேக் பண்ணிட்டே போச்சு அப்படின்னா அதுதான் கண்டினியூஷன். டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி இருக்கும், அப் ட்ரெண்டுக்கு எப்படி இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட்டில் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்ல, அந்த ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ப்ரைஸ் எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா மொமெண்டம் வந்து எப்போதுமே அதிகமாக இருக்கும். இது நீங்கள் எந்த ஷார்ட்டில் வேணாலும் பார்க்கலாம். மொமெண்டம்னா நான் என்ன சொல்கிறேன், டவுன் ட்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? நீங்கள் அப் ட்ரெண்டுக்கு ப்ரைஸ் உண்மையாலுமே சுவிட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே மொமெண்டம் வந்து பெருசாக இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டவுன் ட்ரெண்டு. இது டவுன் ட்ரெண்டு. இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டு. என்ன இருக்குது அப்படின்னா இங்கே தான் நமக்கு ஃபஸ்ட் டைமு ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு. பிரேக் பண்ணப்போ என்ன ஆகிடுச்சு? ஃபுல் மொமெண்டமோட பிரேக் பண்ணியிருக்கு. அந்த மொமெண்டம்ங்கிறத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்க கேண்டில்ஸ்லாம் பாருங்கள். இங்கே இருக்க கேண்டிலோட சைஸ்லாம் எப்படி இருக்குது, இதோட சைஸ்லாம் எப்படி இருக்குது, இதோட சைஸ்லாம் எப்படி இருக்குது, இங்கே இருக்க கேண்டிலோட சைஸ்லாம் எப்படி இருக்குது. ஆனால் பிரேக் பண்ண கேண்டிலோட சைஸை பாருங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள், இது வந்து பிரேக் ஆகிட்டு என்ன அப்படியே திருப்பி கீழே இறங்கிடுச்சா? இல்லை, கண்டினியூ ஆகிடுச்சு பாருங்கள்.
அடுத்த கேண்டில் எப்படி இருக்குது பாருங்கள், அடுத்த கேண்டில் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம டவுன் ட்ரெண்டில் இருந்தோம், டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு ப்ரைஸ் ஷிஃப்ட் ஆகும்போது மொமெண்டமோட ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு வந்து கன்ஃபார்மாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்கிறத நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரெண்டு வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிடலாம். சரி, இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ. ஓகே சரி, அப்போ நான் இங்கேருந்து பச்சை கலரில் இருங்க, யார்கிட்ட கொஸ்டின் கேட்போம். வைரம் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கும் ப்ரோ. நான் இங்கே பச்சை கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து ரிவர்சலா இல்லை கண்டினியூஷனா? கண்டினியூஷன் ப்ரோ. ஏன் கண்டினியூஷன்? ஏன்னா ஆர்ஜினுக்கு வந்து இன்னும் தொடவே இல்லை, ஆர்ஜினை தொடாமல் ரிவர்ஸ் ஆகி ஃபுல் ஃபோர்ஸோட மேலே போகுது. ஓகே, அதாவது ட்ரெண்டு ஷிஃப்ட் மொமெண்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. சரிங்களா? ஆமாம். சரி, ஓகே சரி, அப்படியே மேலே வருவோம். இந்த ஃபுல் லெக்கையும் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடம் நான் உங்களுக்கு இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்னது? இது யாருக்காவது ஐடியா இருக்கா இது என்னன்னு? இது கண்டினியூட்டியாக தானே ப்ரோ தானே? கண்டினியூ ஆகி போகுது. ஆமாம். நான் அப்படி 2 லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த 2 லைனுக்குள்ளேயே ப்ரைஸ் உங்களுக்கு வந்து அப்படியே ட்ராவல் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இது பேர் தான் சேனல். இது பேர் சரிங்களா? இது பேர் சேனல். நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேனல் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. சேனல் அப்படின்னா 2 பேரலல் லைனுக்குள்ளாரக்க, அது என்ன ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம், 2 பேரலல் லைனுக்குள்ளாரக்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அது ஒரு புல் பேக் மாதிரியே தெரியாது. சரியா? அதாவது இங்கே இந்த ஏரியாக்களில் இருக்க எந்த ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ் ஆன மாதிரி இருக்கா? இல்லவே இல்லை. இல்லை ப்ரோ, இப்படியே தான். எனக்கு இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இல்லை, ஸ்ட்ரக்சர்லாம் மார்க் பண்ணக்கூடாது. சரியா? அதாவது ப்ரைஸோட, அதாவது ப்ரைஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பிஹேவியர்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு இப்போ சேனல் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேனல் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலே அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அந்த சேனலை ப்ரைஸ் பிரேக் பண்ணும். ஓகேங்களா? இந்த சேனலுக்கு கீழே ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்கும். அதாவது நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இப்படி ஏறி இறங்கியிருக்கு. இதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டில் வந்து நம்ம சத்யாவும் கேட்டிருந்தார், இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கேண்டில் 2 கேண்டில் உங்களுக்கு புல் பேக் ஆகிறதுலாம் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் விசிபிள் ரிவர்சல் பாயிண்ட்டும் கிடையாது. புல் பேக் ஆனால் இந்த ரைட் சைடுக்குள்ள அந்த மாதிரி ஆகணும். இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் எப்படி இருக்குது, இங்கே ப்ரைஸ் எப்படி இருக்குது, இந்த இடம்லாம் ப்ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேவா? அந்த ப்ரைஸ் லெக்கு வந்து உங்களுக்கு போகணும் இப்படி. அதாவது ப்ரைஸ் என்ன ஆகும்னா ஒரு ஸ்விங்கு அப்படின்னாலே அப்படி போயிட்டு இப்படி வரணும். இப்படி மேலே போகும்போது இப்படி போச்சுன்னா இது வந்து ஸ்விங்கு கிடையாது, இது வந்து ஸ்ட்ரக்சர் தான் பிரேக் ஆகி போகுது. குட்டி ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் மைனர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதாவது ப்ரைஸ் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்திருக்குன்னா இந்த இடத்துக்குள்ளார ப்ரைஸ் பண்ண வேலைகள் வந்து இந்த கரெக்ஷன். ஓகேவா? கரெக்ஷன்னால் நமக்கு இங்கே சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? இன் ஜென்ரல் இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஃபர்தராக யூஸ் ஆகும். ப்ரைஸ் எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரைஸ்க்குன்னு ஒரு சில பிஹேவியர் இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல, இது ஒரு பிஹேவியர். சேனலை, அதாவது ப்ரைஸ் வந்து சேனல் இப்படி ஃபார்ம் பண்ணுன்னு வைங்க. இப்படி சேனல் ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லலாம் அந்த சேனலை கண்டிப்பாக ப்ரைஸ் பிரேக் பண்ணும். இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே தூக்கிடும். ஓகேவா? சேனல் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா சேனலை வந்து பிரேக் பண்ணி ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி இந்த சேனலில் இருக்க எல்லா லிக்விடிட்டி, இந்த இடத்துல இருக்க எல்லா லிக்விடிட்டியும் ப்ரைஸ் தூக்கிடும். சரியா? அப்போ சேனல் ஃபார்ம் ஆகுதுனாலே ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். சரியா? கிளியர்? இருங்க, இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ரோ ஒன் மோர் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட்லேருந்து. சேனலுக்கா? சேனலுக்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, சேனலுக்கு தான் ப்ரோ. ஓகே. சரி இருங்க. ஓகே, நம்ம ரூல் படி விசிபிள் ரிவர்சல் பாயிண்ட்டு இந்த இடத்துல ப்ரைஸ் நமக்கு விசிபிளாக மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. நமக்கு கண்ணால் பார்த்தாலே தெரியுது இது விசிபிள் ரிவர்சல் பாயிண்ட்டு.
இது வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தோம். டவுன் ட்ரெண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சரை எப்போ ப்ரைஸ் பிரேக் பண்ணோமோ அதுலேருந்து அப் ட்ரெண்டுக்கு ப்ரைஸு ஸ்விட்ச் ஆகிடுச்சு. அப் ட்ரெண்டுக்கு நம்ம மாறும்போது, அதாவது ஒரு ட்ரெண்ட்லேருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு ப்ரைஸ் மாறும்போது மொமெண்டமோட பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது கண்டினியூஷன் ஆகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, இங்கே நல்ல ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணி அப் சைடில் பிரேக் பண்ணி மொமெண்டமோட கண்டினியூ ஆகிடுச்சு. அந்த கண்டினியூஷன் எப்படி ஆச்சு அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல அதை தான் நம்ம சொன்னோம், இந்த இடத்துல கண்ணுக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ் ஆகிருக்கான்னு கேட்டால் ரிவர்ஸ் ஆகலை. அதுக்கு நான் வந்து 2 எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன், பச்சை லைன் சேவ் லைன் போட்டு காமிச்சேன். இது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, இது வந்து ரிவர்சல் கிடையாது. சரிங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன போயிருக்கு பாருங்கள். இதை நான் வந்து இப்போ மைனர் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணி வச்சுங்களேன், இப்படி மார்க் பண்ண முடியும் என்னால், இப்படி மார்க் பண்ண முடியும். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். நான் அப்படியே ஃபர்தராக போக போக ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி மார்க் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் இது வந்து விசிபிள் ரிவர்சலா? இந்த ஒரு கேண்டில்லாம் வரதெல்லாம் வந்து ரிவர்சலா? கிடையாது. ஓகேவா? ஸ்விங்குக்கும் கரெக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்விங்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோவில் போயிட்டுருக்கும். நான் இப்போ ஸ்விங்குங்கிறத எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்படி, அதாவது நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸ்விங்குன்னா ப்ரைஸ் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வரும், இதுதான் ஸ்விங்கு. சரியா? ப்ரைஸ் இப்படி 2 கேண்டிலில் புல் பேக் ஆகிட்டு திருப்பி 3 கேண்டிலில் பிரேக் அவுட்டு, திருப்பி 2 கேண்டிலில் புல் பேக்கு, அடுத்த 2 கேண்டிலில் பிரேக் அவுட்டு, இப்படி பண்ணுறதில்ல, இது பேர் ஸ்விங்கு கிடையாது. சரியா? இது பேர் ஸ்விங்கு கிடையாது, இது பேர் கரெக்ஷன். ப்ரைஸ் வந்து இப்படி தான் போய்ட்டுருக்கு, இது பேர் கரெக்ஷன். சரியா? இந்த மாதிரி ப்ரைஸு கரெக்ஷன் ஃபார்ம் பண்ணதில்ல, அதாவது மேலே கீழேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம்லேயே ப்ரைஸ் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும், இது பேர் கரெக்ஷன். இந்த இடத்த என்ன பண்ணுங்கள், 2 லைன் வச்சு ட்ரா பண்ணுங்கள். இந்த சேனல் எங்கேருந்து, அதாவது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் இப்படி கரெக்டாக இருக்கோ அதை வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதை நான் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் அப்படி ஒரு 2 லைன் அப்படி போட்டேன்னு வச்சிங்களேன், அது பர்ஃபெக்டாக உள்ள வந்து உட்காரும். அப்படி பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். நான் ஒன்றும் இல்லை, 2 ட்ரெண்ட் லைன் தான் போட்டேன். ஆமாம் ப்ரோ, நானும் மார்க் பண்ணேன் கரெக்டாக, அதுக்குள்ளேயே இருக்கா. நான் ஒன்றுமே பண்ணல, நான் 2 ட்ரெண்ட் லைன் தான் போட்டேன். ஓகேவா? இது பார்க்குறதுக்கு ஒரு பைப்பு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா உங்களுக்கு இந்த ஏரியா, இவ்வளோ தான். சரியா? அப்போ இது வந்து உங்களுக்கு ஸ்விங்கு கிடையாது, இது வந்து சேனல். சரியா? இந்த மாதிரி சேனல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நார்மலாகவே ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ப்ரைஸ் எனக்கு இப்படி வருது, இப்படி சேனல் ஃபார்ம் பண்ணுது. சேனல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு ஷார்ப்பு மூவ் வரும், எப்போதுமே ப்ரைஸில் ஒரு ஷார்ப்பு மூவ் வரும். அந்த ஷார்ப் மூவ் நீங்கள் அப் ட்ரெண்ட் நினச்சிக்கக்கூடாது, அது வந்து ஃபேக் மூவ். ஷார்ப் மூவ் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ப்ரைஸ். புரியுதா? ஏன் இந்த ஷார்ப் மூவ் வருதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நான் இப்போயே சொன்னேன்னா உங்களுக்கு நிறைய கான்செப்டை போட்டு திணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம். 2 விஷயம், விசிபிளாக ரிவர்சலாக இருக்கணும், அதுதான் ஸ்விங்கு. விசிபிளாக ரிவர்சல் ஆகாமல் வெறும் 2 கேண்டில் 3 கேண்டிலில் புல் பேக் ஆகி இப்படி போச்சு அப்படின்னா அது பேர் கரெக்ஷன். ஓகேவா? கரெக்ஷனில் நீங்கள் 2 லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பைப்பு மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும், இது பேர் சேனல். இந்த சேனல் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நேரத்துக்கு வந்து சஸ்டெயின் ஆகாது. இந்த சேனலை ப்ரைஸ் கண்டிப்பாக பிரேக் பண்ணி இந்த சேனலுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எல்லாத்தையுமே ப்ரைஸ் வந்து எடுக்க பார்க்கும். ஓகேவா? இந்த ஏரியாவில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி, இதை ஃபுல்லாக ப்ரைஸ் வந்து தூக்கிடும். சரியா? இதான் மார்க்கெட்டோட பிஹேவியர். இப்போ இந்த சேனலில் ஒரு ஷார்ப் மூவ் கொடுத்துட்டு தான் ரிவர்ஸ் ஆகும் எப்போதுமே. அதாவது ப்ரைஸ் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு சேனல் இப்படி வருதுன்னு வச்சுங்களேன், இப்படி ஃபார்ம் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே அப்படி ரிவர்ஸ் ஆகிடாது. அந்த சேனல்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா டாப்பில் ஃபஸ்ட்டு போகும், டாப்பில் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அதுதான் உங்களுக்கு இங்கே நடந்திருக்கு பாருங்கள். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சைக்காலஜி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் கேண்டில் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும், அதாவது இந்த ஏரியாவிலேருந்து அந்த சேனலோட எண்டு வரைக்கும் உள்ள கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் இருக்கிறதுலே பெரிய கேண்டில். கரெக்டாக? இது வரைக்கும் வந்த கேண்டில்லையே இதுதான் ஸ்ட்ராங்கான கேண்டில். இந்த ஸ்ட்ராங்கான கேண்டில் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ப்ரைஸ் அப் ட்ரெண்டுக்கு போகும்போதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி எல்லாம் ஆர்டர் எடுத்துருவாங்க. ப்ரைஸ் அப்படியே பட்டரில் ஹாட் நைஃபை வச்ச மாதிரி அப்படியே உரிக்கிறோம் ப்ரைஸ் கீழே. சரியா? இதுதான் நார்மல் பிஹேவியர். நீங்கள் உங்களோட சார்ட்டில் எடுத்து பாருங்கள். நானும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய காட்டுறேன். உங்கள் சார்ட்டில் நீங்களே மார்க் பண்ணி எனக்கு வந்து அனுப்புங்க. சேனல் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த பிஹேவியர் வந்து காமனாக நடக்கும். போவோம், சேனல் ஃபார்ம் ஆகும், ஒரு ஷார்ப் மூவ் மேலே வரும், நம்ம கண்டினியூஷன் ஆகி போகுதுன்னு நினைப்போம், அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே சத்யா ப்ரோ, உங்களுக்கு கிளியரா? ஓகே ப்ரோ.
அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரே கிடையாது. இதெல்லாம் என்னது? கண்டினியூஷன். கரெக்ஷன். ஓகேவா? இந்த கரெக்ஷனை ஜூம் பண்ணி பார்ப்போமா? இந்த கரெக்ஷனில் என்ன நடந்திருக்கு? அதான் நம்ம டாபிக் 2 ஆர்டர் ஃப்ளோ. இந்த கரெக்ஷனை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணுறேன். சரி, இது பாருங்கள். இதுக்கு ஆர்டர் ஃப்ளோ போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா மற்றவங்களுக்கு? வேறு யாருக்கும் டவுட் இருக்கா? ப்ரோ மைனர் ஸ்ட்ரக்சர் மேஜர் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்களா, அது எப்படி ப்ரோ? இல்லை, அது ஒன்றும் இல்லை. ஒருத்தவங்க வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நான் இங்கே உங்களுக்கு நான் கரெக்ஷன் சொல்லி சொன்னேன்ல, நான் இங்கே கரெக்ஷன் சொல்கிறது தான் மைனர் ஸ்ட்ரக்சர்ம்பாங்க, அவ்வளோதான். மைனர் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ம்பாங்க, ஐபாஸு, எம்பாஸு, இது மாதிரி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பாஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து சிம்பிளாக 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்விங்காக இருக்கா ப்ரைஸு, இல்லை அதாவது ப்ரைஸ் வந்து இம்பல்ஸாக போயிருக்கா இல்லை கரெக்ஷனாக போயிருக்கா, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இது பண்ண வேணாம், குழப்ப வேண்டாம். ஓகே, சரி வாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிளியர் தானே? எல்லாருக்கும் கிளியர் தானே? இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு கரெக்ஷன். இதெல்லாம் எதுவும் டவுட்னா கேளுங்க, இல்லைனா நம்ம அடுத்து நம்ம ஆர்டர் ஃப்ளோ போயிடலாம். கிளியர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஃபைன். இல்லை ப்ரோ, டவுட் எதுவும் இல்லை. டவுட் இல்லைங்களா? சரி, ஓகே. யார்ட்டாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்போம் பாருங்க. ஜெகன் ப்ரோ, நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா? ஜெகன் அக்கி வந்திருக்காரு. அபிஷேக் நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா? சொல்லுங்க. ப்ரோ சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் எனக்கு வந்து ரிவர்சலா இல்லை கரெக்ஷனான்னு சொல்லுங்கள். இந்த இடம் கரெக்ஷன் ப்ரோ. கரெக்ஷன். ஏன் கரெக்ஷன்? ப்ரீவியஸ் லோ வந்து மீட் பண்ணல, ஸோ அதனால கரெக்ஷன் சொல்லிடுறேன். ஓகே, கிளியர். அதாவது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க, எஸ் சார், சேனல் பேட்டர்னுக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ அது அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? நம்மளோட கண்ணு தான் இண்டிகேட்டரு, அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ ஆர்டர் ஃப்ளோ போயிடுவோமா? ஓகே, சரி. இந்த சேனல் வச்சே சொல்லிடுறேனே, இதே நல்ல எக்ஸாம்பிள் தான் ஆர்டர் ஃப்ளோ சொல்கிறதுக்கும். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின். நீங்கள் உங்களோட பேரில் நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கரெக்ஷன் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் அதை வந்து எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இந்த கரெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ நாளைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி இது ஸ்டார்ட் ஆன டேட் பார்த்திங்கன்னா June 2. June 2லேருந்து June 15 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸு. 2 வீக்ஸ் வரைக்கும் ப்ரைஸ் என்ன இருக்குது, கரெக்ஷனில் தான் வந்திருக்கு. அப்போ இந்த 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் எடுக்க மாட்டிங்களா? என்ன பண்ணுவீங்க? எதுவும் சின்ன சின்ன கேப்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இதே கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏதாவது இன்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்து எடுக்கலாம் ப்ரோ. சரி, ஓகே. இம்பேலன்ஸ் ஒரு பாயிண்ட். வேறு டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணிக்கணும். புரியல. டைம் ஃப்ரேம் எக்ஸாக்ட்லி இதை தான் எதிர்பார்த்தேன். ஓகேவா? ஒன்று இம்பேலன்ஸ் வச்சு எடுக்கலாம். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அது ஒரு பர்ஃபெக்டான பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன, டைம் ஃப்ரேமை மாற்றுங்க, அவ்வளோதான். ஓகேவா? நான் வந்து ஒரே ஒரு பேர் தான் நான் பண்ண போகிறேன்னா, நான் 4 hour மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. நான் ஆஸ்திரேலியன் டாலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் 2 வாரத்துக்கு நான் சும்மா தான் உட்காரணும். ஓகேவா? நம்ம சும்மா இருப்போமா? கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டோம். தேவையில்லாமல் உள்ளே என்ட்ரு ஆகி ஆர்டரை போட்டு லாஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ என்ன பண்ணுங்கள், மொதல் விஷயம், நம்ம ரூல் மேட்ச் ஆகலை அப்படின்னா அந்த சார்ட்டை நீங்கள் தொடவே கூடாது. அந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இல்லைன்னா வேறு டைம் ஃப்ரேம் மாற்றுங்க. வேறு டைம் ஃப்ரேமில் இல்லைன்னா வேறு பேரையே மாற்றுங்க. சரியா? அந்த ஒரு பேரை தான் பார்க்கணுன்னு கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது என்னது, ஆஸ்திரேலியன் டாலரா? நான் டைம் பாருங்கள், Monday June 5. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜிபிபியில் போய் நான் பார்க்குறேன். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். June 5 தானே? மே June 5 நல்லா கவனிங்க. ஆஸ்திரேலியன் டாலரில் June 5ங்கிறது எப்படி இருந்துச்சு, ஜிபிபி யூஎஸ்டியில் June 5ங்கிறது எப்படி இருக்குது? அதை விட இது கிளியராக இருக்கா?
அழகாக போயிருக்கு பாருங்கள் ப்ரைஸு. இங்கே ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணிங்கனாலும் அழகாக ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் பிரேக்கும் உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. அப்போ நான் ஆஸ்திரேலியன் டாலர்லேயே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு சேனல் ஃபார்மேஷன் தான் இருக்கும், எனக்கு அங்கே ஸ்ட்ரக்சரே அங்கே இல்லை. ஓகேவா? அப்போ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பேர் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பேரில் நம்மளோட ரூல்ஸ் மேட்ச் ஆகுதோ அந்த பேரில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒரே பேரில் எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி வராது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு டயத்தில் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். ப்ரைஸ் கரெக்ஷன் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர நம்ம ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போக மாட்டோம். அதனால் ஒன்று மல்டிபிள் பேர்ஸை வாட்ச் பண்ணி அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம ரூல்ஸுக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி. அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸை ஸ்விட்ச் பண்ணி எந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு ஏற்ற ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். கிளியரா? ஓகே, ஆர்டர் ஃப்ளோக்கு உள்ளே போயிடலாமா? ஆர்டர் ஃப்ளோ சரி, ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம், வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஆர்டர் ஃப்ளோனா என்னென்னு சொல்லிட்டு யார்கிட்டயாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்போம். யாரை பிடிக்கலாம்? வைரம்புருவை பிடிச்சிடலாமா? வைரம்புருவை கமான் வாங்க. இருக்க சரி ப்ரோ, ஆர்டர் ஃப்ளோனா என்ன ப்ரோ? ஆர்டர் ஃப்ளோவில் ப்ரைஸ் வந்து 2 விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? ரீபேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணு ப்ரோ. பையருக்கும் செல்லருக்கும் இருக்க ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும். அதாவது ஒரு ரெட் கேண்டிலுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. அதை வந்து ரெண்டு விஷயத்தை வச்சு பண்ணணும். அது என்னென்ன விஷயம்? ஒன்று ரீபேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும் ப்ரோ. அந்த ரீபேலன்ஸ் பண்ணுறதில்ல, அது பேர் என்ன? கண்டினியூஸ். புல் பேக். ஓகேங்களா? அதாவது ஆர்டர் ஃப்ளோங்கிறது இன்னொன்று ஞாபகம் இல்லை ப்ரோ, நோட்டிஃபிகேஷன் என் கையில் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க, ட்ரா பண்ணி காட்டுறேன். ப்ரைஸ் எப்போதுமே ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங் பாயிண்ட்ஸ், அது உங்களோட ஸ்விங் ஹையாகவும் இருக்கலாம், ஸ்விங் லோவாகவும் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஒன்று மேலே இல்லைனா கீழே, அதை வந்து ப்ரைஸ் எப்போதுமே பிரேக் பண்ண ட்ரை பண்ணணும். இதுதான் ஜாப் 1. ஆல்வேஸ் பிரேக்ஸ் தி ஸ்விங் பாயிண்ட்ஸ். அது ஹையாகவும் இருக்கலாம், லோவாகவும் இருக்கலாம். பிரேக் பண்ண பிறகு எப்போதுமே என்ன பண்ணணும்னா இப்படியே போயிட்டே இருக்குமா? இல்லை ப்ரோ, அடுத்தது திரும்ப அந்த ஆர்ஜினுக்கு திரும்ப ட்ரை பண்ணி ஆர்ஜினை ஃபில் பண்ணிட்டுனா ஆர்டர் ஃப்ளோ இல்லை, ஆர்ஜினை ஃபில் பண்ணாமல் அப்பர்ட்ஸ்லேயே போயிட்டுனா ஆர்டர் ஃப்ளோ அங்கே இருக்குது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண பிறகு ப்ரைஸ் கண்டினியூ ஆகி மேலே போயிட்டே தான் இருக்காது. ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண உடனேயே அதோட ஜாப் என்ன, அடுத்த ஜாபுக்கு மாறிடும். ஜாப் 1 பிரேக் பண்ணுறது, ஜாப் 2 ரீபேலன்ஸ் பண்ணுறது. ரீபேலன்ஸ் பண்ணுறதுனா இங்கே இருக்க எல்லா இடத்தையும் திருப்பி ப்ரைஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணணும். அதுதான் புல் பேக். ஓகேவா? ப்ரைஸ் இதனால தான் புல் பேக் ஆகுது. நீங்கள் எனக்கா யோசிச்சிருக்கீங்களா ப்ரைஸ் ஏன் புல் பேக் ஆகுதுன்னு? போகுது ஏன்? இப்போ எல்லாருமே பை பண்ணுறாங்க அப்படின்னா பை பண்ணாங்க என்ன ஆகும்? ப்ரைஸ் மேலேயே போயிட்டு தானே இருக்கணும். ஏன் வந்து கீழே இறங்குது ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கு காரணம் இதுதான். பையர்ஸையும் செல்லர்ஸையும் மார்க்கெட் எப்போதுமே பேலன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? பை ஆர்டர்ஸுக்கும் செல் ஆர்டர்ஸும் எப்போதுமே அந்த கவுண்ட் வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறது தான் மார்க்கெட்டோட ஈக்குலிபிரியம். அதுக்காக ப்ரைஸ் வந்து புல் பேக் ஆகும். அந்த புல் பேக் ஆகிற இடத்துல இப்போ நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். எனக்கு இதில் எது வந்து பேலன்ஸ்டு ப்ரைஸு, எது வந்து பேலன்ஸ் ஆகாத ப்ரைஸ்ன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஓகே, யாரை கேட்கலாம்? லோகு ப்ரோ இருக்கீங்களா? சக்திவேல் இருக்கீங்களா? மியூட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முபாரக் அலி சார் இருக்கேன் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. இந்த 2 டயக்ராமில் எனக்கு எது வந்து பேலன்ஸ் ஆன ப்ரைஸு, எது வந்து பேலன்ஸ் ஆகாத ப்ரைஸ்? பேலன்ஸ் ஆகாத ப்ரைஸ் வந்து ரெட் கலர் ப்ரோ. ஓகே. பேலன்ஸ் ஆன ப்ரைஸ் வந்து க்ரீன் கலர். ஓகே, எப்படி சொல்கிறீங்க பேலன்ஸ் ஆகலைன்னு? பேலன்ஸ் ஆகலைன்னு சொல்கிறேன்னா அது இன்னும் ஃபில்பில் பண்ணல ப்ரோ. அதாவது இந்த இடத்த இன்னும் இது பண்ணலான்னு சொல்கிறீங்களா? இந்த ஆமாம் ப்ரோ. ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, இந்த ஸ்விங்குக்கும் ஸ்விங் வரைக்கும் ப்ரைஸ் வந்துருச்சு உள்ளார. கிளியரா? கிளியர். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, மற்றவங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க. ப்ரைஸோட லெக் எதாவது நான் சொன்னேன், ஒரு ஸ்விங்குக்கும் இன்னொரு ஸ்விங்குக்கும் அந்த இடப்பட்ட பகுதி இருக்குல்ல, இதுதான் ப்ரைஸ் லெக். இந்த ப்ரைஸ் லெக்கை
ப்ரைஸ் இப்படி கம்ப்ளீட்டாக புல் பேக் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஜோன் வந்து ப்ரைஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சு, பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவல் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், பை பண்ண ஒருத்தவங்க ஒரு பாயிண்டில் அதை செல் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? கிடையாதுல்ல. கண்டிப்பாக யார் வாங்கினாலும் அதை அவங்க விற்று தான் ஆகணும். அதே மாதிரி ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் செல் பண்ணால் மட்டும்தான் ஒருத்தவங்க வாங்க முடியும். அப்போ நீங்கள் கவனிங்க, மார்க்கெட் எப்போதுமே என்ன பண்ணோம், பையர்ஸையும் செல்லர்ஸையும் ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணோம். இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்விங் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்கில், அதாவது இந்த ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பையர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்காங்க. இது திருப்பி புல் பேக் ஆகி பையர்ஸையும் செல்லர்ஸையும் ஈக்குவல் பண்ண பார்க்கும். அப்படி ஈக்குவல் பண்ண, அதாவது ஃபுல்லாக இறங்கி ஈக்குவல் பண்ணிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி பேலன்ஸ் பண்ண முடியாமல் கேப் விட்டுச்சு அப்படின்னா அதில் இன்னும் ஈக்குவல் ஆகாமல் ஆர்டர்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? இதை உங்களுக்கு எப்போ தெரியுமா உங்களுக்கு இது பண்ணோம், க்ளோஸ் பண்ணோம் ஆர்டர், மார்க்கெட் எப்போ தெரியுமா திருப்பி அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணோம்? இப்போ நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன், இது எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் பாப்பா யாராவது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆர்டர் ஃப்ளோ வரைஞ்சேன் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. இங்கே எல்லாமே பையர்ஸாக இருக்காங்க. திருப்பி எனக்கு ப்ரைஸ் ரீபேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. நான் இங்கே புல் பேக்குன்னு சொல்லலை, ப்ரைஸ் ரீபேலன்ஸ் பண்ணுது. ரீபேலன்ஸ் பண்ணுறதோட பேர் தான் புல் பேக். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. இப்போ தான் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க புல் பேக்குக்கான ரீசனே இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்கள் புல் பேக்குங்கிறது வந்து ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு வரதுக்கான காரணம் என்ன? ரீபேலன்சிங் பண்ண ப்ரைஸ் ட்ரை பண்ணுது, அதனால ப்ரைஸ் புல் பேக் ஆகுது. சரியா? புல் பேக் ஆகுது. இதில் எனக்கு பேலன்ஸ் ஆகாத ப்ரைஸு எனக்கு இங்கே இருக்கும். சரியா? இதை தான் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா நம்மளோட வீடியோவில் நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த பேலன்ஸ் ஆகாத இடத்துக்கு ப்ரைஸ் எப்போ வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கும் ப்ரைஸில். சரியா? ஏன் அப்படின்னா இந்த இடங்களில் பூரா உங்களுக்கு என்ன இருக்கும், பை ஆர்டர்ஸ் இருக்கும். இந்த இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை வந்து ட்ரிக் பண்ணுவாங்க. ட்ரிக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் புல் பேக் ஆகிட்டு திருப்பி கீழே இறங்குதில்ல. இப்போ எந்த இடத்துல எனக்கு ப்ரைஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சுங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அதில் வந்து நான் 1 2 3 மார்க் பண்ண போகிறேன். இப்போ சார்ட்டில் எந்த இடத்துல வரும்போது எனக்கு இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்விங்கோட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எப்போ எனக்கு வந்து ஈக்குவல் ஆகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது. நான் மார்க் பண்ணிடுறேன் குயிக்காக. எந்த பாயிண்ட்டில் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், இந்த ரெட் சர்க்கிளில் இருக்க பேலன்ஸ் ஆகாத கலராக மாற்றிடுறேன். இந்த ப்ளூ கலர் பாக்ஸு எனக்கு எப்போ பேலன்ஸ் ஆச்சு, எந்த பாயிண்டில் பேலன்ஸ் ஆச்சு? நம்பர் 3ல வரும்போது பேலன்ஸ் ஆச்சு ப்ரோ. சூப்பர். யார் வைரம் ப்ரோவா? ஆமாம் ப்ரோ. சூப்பர் 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 பர்ஃபெக்ட். இதில் யாருக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது? ப்ரோ 2 இதுதானே ப்ரோ பேலன்ஸ் ஆகின மாதிரி தான். 2ல் எது பேலன்ஸ் ஆகிருக்கு? இந்த இடம் தான் பேலன்ஸ் ஆகிருக்கு. ஆமாம் ப்ரோ, அந்த டாப் சாரி அந்த இதுவும் ஒன்று பேலன்ஸ் ஆகும். இது பேலன்ஸ் ஆகிடுச்சு. நான் இங்கே வரைஞ்சிருக்காது இந்த இடம். இப்போ இவங்க கலர் மாற்றினருங்க. ஓகே அந்த இந்த பர்பிள் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பர்பிள் பாக்ஸ் தான் 2ல் வந்து கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் பண்ணிடுச்சு. நான் இங்கே போட்டிருக்கிறது கீழே இருக்க ப்ளூ பாக்ஸ். இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ இதாயிருக்கு, ரீபேலன்ஸ் ஆகிருக்கு. ஓகே தேர்ட் பாயிண்ட் கரெக்ட். தேர்ட் பாயிண்ட் கிளியராக எல்லாத்துக்கும் டவுட் இருக்கா? கிளியர் ப்ரோ. ஓகே சரி, இதுதான் நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ. சரி, ஆர்டர் ஃப்ளோங்கிறது எதுக்கு? இப்போ ஆர்டர் ஃப்ளோங்கிறது கற்றுக்கிட்டீங்க. ஆர்டர் ஃப்ளோங்கிறது இப்போ எதுக்குன்னு புரியுது. ஆர்டர் ஃப்ளோ வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் யூஸ் பண்ணலாம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, பிரைஸ் எப்படி? அதை விட முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. அதை
அதை வந்து ஷார்ட் டைம் நம்ம டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஆர்டர் எடுக்கலாம். ஓகே, அது ஒரு பாயிண்ட். இல்லையா ஆ, இப்போ நான் என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க அது எல்லாத்தையும் நோட் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் சொன்னீங்க சொல்லுங்கள் ப்ரோ. எஸ்எல்லா? எஸ்எல் டிபி எஸ்எல் ரெண்டுக்குமே அது வந்து யூஸ் ஆகும் ப்ரோ. ஓகே, எஸ்எல் அண்டு டிபி. அடுத்து ப்ரைஸ் எந்த டைரக்ஷனில் மூவ். சூப்பர், நல்ல பாயிண்ட்டு. அடுத்து டைம் ஃப்ரேம் ப்ரோ, மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து அடுத்து வேறு எதுவும் தோணுதா உங்களுக்கு? வேறு எதுவும் பாயிண்ட்ஸ்? இது எல்லாத்தோட முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதை வேறு யாராவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். மார்க்கெட்டோட ட்ரெண்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ட்ரெண்டு முக்கியமான பாயிண்ட். ட்ரெண்டு. அடுத்து லிக்விடிட்டி ப்ரோ. லிக்விடிட்டி சூப்பர். அடுத்து ரெண்டு டைரக்ஷன் ஒன்று தானே ப்ரோ? ரெண்டு கிட்டத்தட்ட சேம் தான். வேறு பாயிண்ட்ஸ்? சரி, நான் சொல்லிட்டா? நீங்களே சொல்லுவீங்க ப்ரோ. சரி, ஓகேங்களா? கான்ஃபிடென்ஸ்லாண்டா நான் இங்கே என்ன நான் சொல்கிறேன்? கான்ஃபிடென்ஸ்னால் நான் இங்கே வந்து என்ன விஷயத்த நான் சொல்கிறேன் கான்ஃபிடென்ஸ்னு? அதாவது அந்த ஆர்டர் ஃப்ளோ டச் ஆகிட்டு கண்டிப்பாக மேலே தான் போகும். அதாவது அது அப் சைடோ டவுன் சைடோ. சரி, நம்ம இப்போ இந்த காலில் இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? 16 பேர் இருக்கீங்க. 16 பேரில் எனக்கு சொல்லுங்கள், எத்தனை பேர் ஆர்டரை போட்டுட்டு அது ப்ராஃபிட் போகிறதுக்கு முன்னாடியே பயந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க? நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆனால் நான் வந்து டெமோவில் தான் பார்த்துட்ருக்கேன். நம்ம வந்து கிளாஸ் இது அட்டன் பண்ணல, யூடியூப்பில் பார்த்துட்டு தான் அது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நான் டெமோலேயே நான் இன்னும் பயந்துட்டு நான் 16 பேர் இருக்கோம். 16 பேரில் எத்தனை பேர் பயந்துருக்கீங்க? நான் பயந்துருக்கேன், நான் சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பண்ணும்போது பயந்தேன் ப்ரோ. அதான் டெமோ அக்கௌண்ட்டில் தான். அதாவது அந்த ப்ரைஸ் வந்து மேலே தான் போகுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் கீழே ஸ்டாப் லாஸ் கிட்ட வரைக்கும் போகுது, திக்குன்னு வந்துச்சு. அந்த அன்னைக்கு ஒரு ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அடுத்த ஆர்டர் திரும்ப பை போட்டேன். அதுக்கப்புறம் நானும் அதை பார்த்துருக்கேன் ப்ரோ. கிட்ட வந்துட்டு நான் 2 ஆர்டர் போட்டேன், டிவி 1 டிவி 2. ஓகே ஓகே. இதே மாதிரி தான் இப்போ வைரம் ப்ரோ சொன்ன மாதிரி தான். கிட்ட வந்து சரி நம்ம ஒன்று க்ளோஸ் பண்ணுறலான்ட்டு ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்று வச்சிருந்தேன். நான் 0.2 தான் போட்டிருந்தேன். அது எனக்கு $23 கொடுத்துச்சு. டெமோ அக்கௌண்ட்ல தான் $23 கொடுத்துச்சு. அப்புறம் உட்காந்துட்டு ஃபீல் பண்ண, ஐயோ 1 hour வேலை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஓகே, ஏன்னா இந்த தப்பை எல்லாருமே பண்ணுவாங்க இல்லையா? சரி, இப்போ ஆர்டர் ஃப்ளோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல? ஆர்டர் ஃப்ளோவில் ப்ரைஸ் என்ன பண்ணும்? ரீபேலன்ஸ் பண்ணுது, ப்ரீவியஸாக இருக்க ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுது. இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரியா? அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் லாங் எடுத்தோன்னே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுதுல்ல, அந்த ரிவர்ஸ் ஆகும் போது எல்லோரும் பயப்படுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும், ப்ராஃபிட்டில் போயிட்டு வந்துருக்கும். ரிவர்ஸ் ஆகும் போது பயப்படுறீங்கல்ல, அப்படின்மேட்டு பயப்படாதீங்க. ஏன்னா அதுதான் மார்க்கெட்டோட பிஹேவியர். ஓகேவா? ஆமாம் ப்ரோ, ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்க பார்த்தேன். சரியா? மேனிப்புலேஷன் அதுதான் பிஹேவியர். அது ரிவர்ஸ் ஆகும்போது பயப்படாதீங்க. அந்த ரிவர்ஸ் ஆகிறது தான் புல் பேக்கு. ரிவர்ஸ் ஏன் ஆகுது? ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரிவர்ஸ் ஆகுது. உங்கள் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்காக அது ரிவர்ஸ் ஆகலை. ஓகேவா? ரிவர்ஸ் ஆன உடனேயே திருப்பி ப்ரைஸ் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணணும். அதுதான் ஜாப் 1. ஆர்டர் ஃப்ளோவில் என்ன 2 ஜாப் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணணும், இன்னொன்று ரீபேலன்ஸ் பண்ணணும். இனிமேல் நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆர்டரை ஹோல்டு பண்ணணும். ஸ்ட்ரக்சரில் உங்கள் டார்கெட்டை வைக்கணும்னு நான் சொல்ல வரேன். சரியா? ஏன்னா கண்டிப்பாக அது அங்கே போய் தான் ஆகணும். மார்க்கெட்டுக்கு வேறு வழியே கிடையாது. ஒன்று ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணணும். நீங்கள் லாங் எடுத்திங்கன்னா ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணி கண்டிப்பாக போகும். அது அப்படி பிரேக் பண்ணலன்னா உங்கள் ஸ்டாப் லாஸை தொடும். அதுக்கு இன்பிட்வீனில் உங்களுக்கு மைண்டு போட்டு உங்களை போட்டு இது பண்ணும். ஐயோ போகுது, ஐயோ ப்ளஸ் ஆகுது மைனஸ் ஆகுதா கொண்டு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுவீங்க. அது நீங்கள் நான் சொல்ல வரல. நானும் ஆரம்ப காலத்தில் பயந்து நடுங்குவேன். நான்லாம் கை காலெலாம் வேர்த்துரும். ஓகேவா?
உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பயம் போய்கிட்டே இருக்கணும் மார்க்கெட்டில். இந்த பாயிண்ட்டெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்ல, இதெல்லாம் ஏன் கேட்டேன்? இந்த 5 பாயிண்ட் நீங்கள் என்ன சொன்னீங்க, 6வது பாயிண்ட்டு நான் சொன்னேன். சரியா? எப்போதுமே ஒன்று நல்லா கவனிங்க, ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து நம்ம கற்றுக்கணுன்னு மைண்டில் வச்சுக்காதீங்க. அதில் என்ன நடக்குதுங்கிறத நீங்களே திங்க் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான் அந்த 5 பாயிண்ட்டும். உங்கள்கிட்ட தானே எடுத்தேன் எல்லாத்தையும். இந்த 5 நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அது என்னென்ன தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே, வழக்கமான ஒரு செமினார் தான் சொல்லிட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க. அதாவது என்னோடய ஜாபு ஒரு ட்ரேடிங் கோச்சாக என்னோடய ஜாப் என்னென்னா உங்களை யோசிக்க வைக்கிறது தான் என் ஜாபு. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஊட்டி விடுறது என் ஜாபு கிடையாது. உங்களை வந்து யோசிக்க வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் பிக்கப் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. சரியா? இந்த 5 பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த 5 பாயிண்ட்டை ஆர்டர் ஃப்ளோ வச்சு நீங்கள் அழகாக கண்டுபிடிக்கலாம். அந்த ஆர்டர் ஃப்ளோ வச்சு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம ஃபர்தராக நம்மளோட வீடியோஸில் சொல்லுவோம். ஓகேவா? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ. ஓகே, நம்ம வந்து இதில் வந்து நம்ம டவுட் கிளியர் இல்லை ப்ரோ, கிளியர் ஆயிடுச்சு. எல்லா டாபிக்ஸும் நம்ம பேசல. நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, எஸ்எம்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, சில பேர்கிட்ட காசு கொடுத்து கற்றுந்துருப்பீங்க. அது எனக்கு அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரில, அவங்க ஸ்டைல் எனக்கு தெரில. ஓகேவா? அதை பற்றி நான் வந்து கமெண்ட் பண்ண விரும்பலை. நம்ம ஸ்டைலுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, நம்ம சொல்கிறது வந்து சிம்பிளாக இருக்குது, அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதாவது ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். அந்தளவுக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு எந்த மாதிரி நான் மாற்றி எப்படி சொன்னால் புரியுமோ, என்ன பண்ணால் கதை நடக்குமோ, என்ன பண்ணால் பணம் வருமோ அதை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். எஸ்எம்டி, டைவர்ஜென்ஸு, ஸ்மார்ட் மணி டெக்னிக்கு, ஃப்ளிப்பு, சாக்கு, எஃப்இஜி, ஐஎஃப்இஜி, பிரேக்கர் பிளாக், ரிஜெக்ஷன் பிளாக், ப்ரொபல்ஷன் பிளாக்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கலேன், ஐயோ போகும்டா சாமின்னு சொல்லி ஓடி போயிடுவீங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான விஷயங்களை கஷ்டப்படுத்தி சொல்கிறது தான் எஸ்எம்சி. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே காரணம் மைண்டு தான். மைண்டு நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்எம்சின்னு இல்லை, இதுக்கப்புறம் வேறு ஏதாவது புது ஸ்ட்ராட்டஜி வந்தால் கூட அதையும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பீரியடுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் மாறிட்டே இருக்கும் கைஸ். உங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரில. நான் கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எஸ்எம்சி இந்த 3 வருஷம் தான் எஸ்எம்சினா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எம்சினா யாருக்கும் தெரியாது. இந்த கொரோனாக்கு அப்புறமேட்டு தான் எல்லாம் ஆரம்பித்தாங்களே. ஓகேங்களா? நான் ட்ரேட் பண்ண காலத்தில் வெறும் 200 EMA தான், வெறும் மூவிங் ஆவரேஜ் தான் அப்போ இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டொக்காஸ்டிக்னு ஒன்று வந்துச்சு. ஆர்எஸ்ஐங்கிறது காமன் ஆர்எஸ்ஐ இருந்துச்சு. அப்புறம் ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐன்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேப்னு ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு பீரியடுக்கும் ஒரு விஷயத்தை வந்து இப்போ பாப்புலர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டோட பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளால் அதை வந்து நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டும் வராது. நம்மளால் அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டீட்டெயில் லெவலுக்குள்ள நம்ம வந்து போக முடியாது. இங்கே சொன்ன இந்த 5 பாயிண்ட்டும் நீங்கள் தான் சொன்னீங்க. உங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது, கான்செப்ட் வந்து புரிய வச்சுட்டேன் நான் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு மாதம் சார்ட் வந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணி காட்டுங்களா ப்ரோ? 1 மந்த்துக்கு நீங்கள் எனக்கு பண்ணி காட்டுங்க. இது எப்படி? இல்லை ப்ரோ, நம்ம புதுசு ப்ரோ, எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன பிறகு நான் உட்காந்து வேணாம். இல்லை, அதாவது என்ன சொல்கிறேன்னா, நான் உங்கள்கிட்ட ரூல்ஸ் சொல்லிட்டேன். அந்த ரூல்ஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தரேன். ஓகேங்களா? அதாவது நான் வந்து என்னோட ஸ்டைல் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ பாருங்க ப்ரோ. பார்த்தாலே உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் வந்து ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோட எக்ஸாம்பிள்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து டீச் பண்ணுற ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் எதையுமே வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அப் ட்ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்படின்னா, டவுன் ட்ரெண்டுக்கு நான் உங்களை தான் மார்க் பண்ண சொல்லுவேன். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன் அப்படின்னா, அப் ட்ரெண்டுக்கு உங்களை நான் போட சொல்லுவேன். ஏன்னா அதாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்டிங்களா 1 மந்த்துக்கு நீங்கள் கேட்டிங்களா, 1 மந்த்துக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி டிஸ்கார்டில் போடுங்க. அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தரேன். நீங்கள் தப்பாகவே மார்க் பண்ணுங்கள். ஓகே, தப்பாகவே மார்க் பண்ணுங்கள். சரிங்க. சரியா? தப்பாக தான் மார்க் பண்ணுவாங்க. நானாக இருந்தாலும் தப்பாக தான் மார்க் பண்ணுவேன் பிகினராக இருக்கும்போது. ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ட்ரெண்டை மட்டும் பாருங்கள் ப்ரோ, அப்போவே உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிடும். ஓகே ப்ரோ. ஸ்ட்ரக்சரை பார்த்தா அந்த வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் ப்ரீவியஸாக கற்றுக்கிட்டதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? சிம்பிளாக வச்சுக்கோங்க, போட்டு காம்ப்ளெக்ஸ் பண்ணாதீங்க. அது நமக்கு அவசியம் இல்லை. உங்களோட
உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு, எடுத்துக்கிற டைமிங்கு, ஸ்வீட் எவ்வளோ நீட்டாக அழகாக சிம்பிளிஃபைடாக சொல்லி கொடுக்குற ரொம்ப உண்மையிலேயே அருமையாக இருக்கு. தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.